திருவண்ணாமலையின் மலையின் உயரம் என்ன? நம்ம பெரிய அறிவியலாக இதை ஆராய்ச்சி செய்ய முடியாட்டியும் கூட அது ஒரு குழந்தைக்கே உரிய எண்ணத்தோடு கேட்டிருக்காங்க. சுமார் 2665 அடி உயரம் கொண்ட மலை. சுவாமியும் பீடத்தையும் இணைக்கக்கூடிய அந்த மருந்துக்கு அஷ்டபந்தினம், அதனால தான் அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம். அதையே சொர்ணம் தங்கத்தினால் இணைச்சா சொர்ண பத்தினம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கழந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை ராமாயணம், பாரதம், பகவத்கீதை, மகான்களுடைய சரித்திரம் என்று பல செய்திகளை பதிவு செய்கின்றோம். அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கு எளிமையாக எடுத்துச் செல்லும் விதமாக நல்ல ஞானிகளுடைய வாழ்க்கை, திருக்கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், சாஸ்திர சமய சம்பிரதாயங்கள், பண்பாட்டுக்களை இந்த அருள் நேரம் வழங்கி வந்தாலும் கூட சின்ன சின்ன கேள்வி பதில்களை, இந்த மதுரையில் பூக்கக்கூடிய மல்லிகை அரும்பை கோர்த்து மாலையிடுவது போல சின்ன சின்ன மலர்களை வடிவமைத்து தரக்கூடிய ஒரு கதம்ப மலராக கேள்வி பதிலாக மலர்கிறது இன்றைய ஆனந்த ஆரம்பம். நாம் உண்மையில் வணங்க வேண்டிய மாத்தாக்கள் எத்தனை? இந்த உடம்பு இருக்குது பாருங்கள், இதுக்கு சதை பிண்டம், இந்த தேகம்னு பேர். இந்த தேகத்தை இந்த மண்ணுலகில் நமக்கு தந்த தாயின் பெயர் தேக மாதா என்று பெயர். அவளை வணங்க வேண்டும். சரி, தேகமாதா தானே, நம்ம செய்கிற அத்தனை அட்டகாசங்களையும் பொறுத்து நம்மளை தாங்கி பிடிக்கிறாளே, அதுக்கு பேர் நிலமாதா, பூமி மாதா, பூமா தேவி. அவளை கையெடுத்து வணங்க வேண்டும். இந்த தேகத்தை தந்த தேகமாதா நம்மை தாங்கக்கூடிய பூமாதா. அடுத்து ஒரு மாதா இருக்கா, யாருன்னா தன் இரத்தத்தை பாழாக்கி தரக்கூடிய தாய்க்கு இணையாக நமக்கு பாலை தந்து பரிவோடு நம்மை காக்கக்கூடிய கோமாதா, கோமாதா பசு. அடுத்து ஒரு மாதா இருக்கா, மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம்பூர் புவட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோ தேவஸ்தேதி மிகிதியோயான பிரஜோதயான்னு சொல்லக்கூடிய வேத்த மாதா. வேத்த மாதா காயத்ரி மந்திரம் இப்போ சொன்னேனே, அந்த வேதத்திற்கெல்லாம் அடிநாதமாக இருக்கக்கூடிய வேத்த மாதா நாம் வணங்க வேண்டியது. இந்த கேள்வியை பெங்களூர்லேருந்து திரு முரளி என்பவர் எழுதியிருக்கார். அடுத்து ஹரிராம் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர்லேருந்து, திருவண்ணாமலை சைவத்தலத்திற்கு வேறு பெயர்கள் உண்டா? அருமையான கேள்வி. முதல்ல திருவண்ணாமலைங்கிறதை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம். அதற்கு முக்திபுரி என்று பெயர் உண்டு, அருணை என்று பெயர் உண்டு, சோனகிரி என்று பல பெயர்களால் அடைக்கக்கூடிய ஒரு தலம் திரு அண்ணாமலை. அடுத்து அனுஷ்கா அப்படிங்கிறவங்க அருமையாக திருவாலம்பொழில் அப்படிங்கிற ஊர், இது தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலையின் மலையின் உயரம் என்ன? நம்ம பெரிய அறிவியலாக இதை ஆராய்ச்சி செய்ய முடியாட்டியும் கூட அது ஒரு குழந்தைக்கே உரிய எண்ணத்தோடு கேட்டிருக்காங்க. சுமார் 2665 அடி உயரம் கொண்ட மலை. சுமார் 2665 அடி உயரம் கொண்டது. அதுலேயும் ஒரு சப்கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த தீபத்தின் வகை என்ன, எப்போது ஏற்றப்படுவது? திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தீப வழிபாடு மகரஜோதின்னு சங்கராந்தி அன்று சபரிமலையில், கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் அதிகாலையிலே உங்களுக்கு பரணி தீபம்னு கருவறையில் ஏற்றுவாங்க. மாலையில் கொப்பரையில் ஏற்றி அந்த தீபம் ஏற்ற நேரத்தில் மலை மீது உச்சியில் ஏற்றுவார்கள். அதற்கு மகா தீபம்னு பேர். இதெல்லாம் சின்ன சின்ன செய்திகள். அங்கே சுபாலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய அந்த அனுஷ்காவுடைய உறவினர் போல் அவங்களே அதிலேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்த புருஷர்களை நாம் தரிசிக்கலாமா? அது ஆசிரமமே உண்டு, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இடைக்காட்டார் போன்ற ஒரு சித்தர் அந்த தலத்திலே வாழ்ந்தார், ரமணர் வாழ்ந்தார், சேஷாத்ரி மகான் வாழ்ந்தார். 20ஆம் நூற்றாண்டுகளில் விசிறிசாமி, யோகி ராம் சரத்குமார் எல்லோருக்கும் அங்கே ஆசிரமம் வைத்து அன்னதானத்திலிருந்து தூபதீப ஆராதனையிலிருந்து அறிவிக்கல்வி வரை எல்லாம் அங்கே நடைபெறுகிறது. அவசியம் நீங்கள் செல்லலாம். அடுத்து அதிலேயே கடைசி கேள்வி என்று அவர்கள் குடும்பமே எழுதியிருக்காங்க,
எத்தனை முறை கிரிவலம் வர வேண்டும் என்பதை விட எந்த நாளில் வந்தால் புண்ணியம்னு. ஆனால் சேஷாத்ரி சேஷமகான்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறார் எல்லா நாளுமே கிரிவலத்திற்கு உகந்ததுன்னு ஒரே வரியில் முடிச்சிட்டார். சுவாமிக்கு நல்லது செய்ய பெரிய நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வழிபாடு எத்தனை வகைப்படும் அப்படின்னு. சாந்தி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து, சாந்தி ரமேஷ்குமார், வழிபாடு எத்தனை வகைப்படும்? உங்களுக்கு தெரியும் வழிபாடுனாலே 3 தான். அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. இன்றைக்கி உலகமெல்லாம் செய்வது உருவ வழிபாடு. அடுத்து ஐஸ்வர்யா விக்னேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க திருச்சியிலிருந்து. நல்ல ஒரு கேள்வி. பாலாலயம் அப்படின்னா என்ன? பொதுவாக ஒரு கோவில் இருக்கும், 12 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கும்பாபிஷேகத்தை சமயத்தில் கோவிலை புதுப்பிப்பாங்க, வர்ணம் பூசி கட்டி இடித்ததெல்லாம் சரி பண்ணி. அப்போ சுவாமி அந்த கருவறையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சக்தி குறையாமல் ஏற்பாடு பண்ணி ஒரு இடத்தில் வைப்பது தான் பாலாலயம் செய்து வைத்திருக்கப்பட்டது அப்படின்னு. வழிபாட்டுக்கு எது தேவை அப்படின்னு ஒரு கேள்வியை அற்புதமாக ஜெர்மன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய கணினி இணையதளம் வாயிலாக ஸ்வாதி பாலாஜி வழிபாட்டின் என்னென்ன வகை முக்கியம்னு. பொதுவாக 3 தான். மந்திரம், கிரியை, பாவனை. இதுதான் வழிபாட்டினுடைய ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க, அஷ்டபந்தினம் அப்படின்னா என்னன்னு. இது நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். சுவாமியும் பீடத்தையும் இணைக்கக்கூடிய அந்த மருந்துக்கு அஷ்டபந்தினம். அதனால தான் அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம். அதையே சொர்ணம் தங்கத்தினால் இணைச்சா சொர்ண பந்தனம், ரஜத பந்தனம்பாங்க வெள்ளியில் இணைச்சா. இதுதான் அதுக்குரிய விஷயங்கள். பொதுவாகவே கோயிலுக்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னாலே தலைவன், இல்லைன்னா இருப்பிடம், ஆண்டவன் வசிக்கக்கூடிய இடம். அதனால தான் ஆன்மா லயக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்படின்னு பேர் வச்சோம். உண்மையான பெரும் பாக்கியம் எதுன்னு கேட்டால் இறை வழிபாட்டில் பொண்ணோ பொருளோ மணியோ இல்லை, நல்ல ஆரோக்கியம் தந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இது போன்ற சின்ன சின்ன செய்திகளை தெரிந்து கொள்வதன் மூலம் ஆன்மீகத்தில் நம்மை ஈடுபடுத்தி இந்த மண்ணை பக்தி பயிர் மண்ணாக மாற்றுவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதற்கான வித்து ஜெயா டிவியின் அருள் நேரம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.